மேக்ஸிமம் நமக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே கூகுளில் இருந்து தான் ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவாங்க. அட்ரஸ் பார்த்துட்டு ஒரு 7:00 ஒரு செஷன் ஃபிக்ஸ் ஆச்சு. லைக் ஆன் த வேல பார்த்தோம் அப்படின்னா மக்ரிப் தொழுகை டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா செஷனுக்கு கிளம்பி போகிறேன். எல்லாருமே பார்த்தோன்னா கூகுளில் இருந்து தேடி தான் எல்லாருமே பண்ணுறோம். ஆனால் ஒரு கைண்டு ரெக்வெஸ்ட் என்னென்னா, சடனாக வந்து கூகுளை பார்த்துட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கூகுளில் பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டில் ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுவோம். ஆனால் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸே ஆகாதது. நான் ரெகுலராக பார்த்துட்டேன். பெட்ரு என்ன பண்ணலான்னா, பாருங்கள், எனக்குன்னு சொல்லலை, யாராக இருந்தாலுமே எந்த தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் போய் பார்த்து ஓகே ஃபைன், ஓகே போகலாம் அப்படின்னா கூகுள் பண்ணிடுறீங்களா, ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் ஆஃப் அ சடனாக பார்த்த உடனே நம்பர் கண்ணில் தேடி பிடிச்ச நம்பரை கால் பண்ணிவிட்டு போயிடலான்டான்னு சொல்லுவோம். ஆனால் அது என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, அந்த போய் அந்த குழந்தைய ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற கோல் கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம பிளான் பண்ண மாட்டேங்கிறோம். பிளான் பண்ணாதனால சரியான சிஸ்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, குழந்தைய வந்து போட முடியாது. ஸோ கரெக்டாக என்ன பண்ணுங்கள், எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு அப்ரோச் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெஸ்ட்டாக என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும்.